சீமான் வடிவா கேட்டதுக்கு மறுமொழி சொல்ல விடு. சீமான் வந்தாரா உரிமை இருக்கான்னு நீ கேக்குறீல்ல? எங்களுடைய ஈழத்திட்ட பிச்சை எடுத்து தாண்டி சீமான் அரசியல் நடத்துறாங்க தெரியுமா உனக்கு? எங்களுடைய ஈழ மக்களுடைய பிச்சையில தான் சீமான் அரசியல் நடத்துறாரு. நீ கொடுக்கல, இந்திய தமிழச்சி நீ கொடுக்கல சீமானுக்கு காசு, நாங்க தான் கொடுக்கிறோம். ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் எங்கட பிச்சையில அரசியல் நடத்துறான். எங்களுடைய வடுக்களை சொல்லி ஓட்டு பிச்சை கேட்கிறான். எங்களுடைய தலைவருடைய பேரை சொல்லி அரசியல் நடத்துறான். அப்படி என்றா அவன் தமிழ்நாட்டு பிரச்சனையை வச்சு அரசியல் நடத்தணும். ஈழத்தமிழர்களை வச்சு அரசியல் நடத்தக்கூடாது. ஈழத்தமிழர்கிட்ட பிச்சை எடுக்க கூடாது. விளங்குதா? சீமான் எங்கட தலைவரை பற்றி பேசாட்டிக்கிறாங்களே, அவனை பற்றி கேட்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை வேண்டி கிடக்கு சீமானை பற்றி கேட்க? தம்பி இல்லையோமா? சரி சரி. சீமான் எந்த ஈழத்திட புலிக்கொடிய வச்சு நாங்கள் 3 லட்சம் மக்களை சாக கொடுத்து, நீ சாக கொடுத்தியாடி? உண்ட வீட்டுல யாரையும் சாக கொடுத்தியா? நீ ஒரு 5 ரூபா கொடுத்தியா சீமானுக்கு? ஈழத்தமிழர்கள் கட்டுக்கட்டா காசை கொடுக்க, காசையும் வேண்டி பிச்சை எடுத்து போட்டு எங்களுடைய தலைவற்ற பெயர், எங்கட புலிக்கொடி, எங்களுடைய வடுக்களை வச்சு அரசியல் பேசி ஓட்டு பிச்சையா மாத்தி அரசியல் பண்றான். அவனை பற்றி கேட்கக்கூடான்ற ஒரு ஈழத்தமிழனை. விடுதலை புலிகள் மரபுல இல்லாத ஒரு விஷயத்தை, அதுதான் மாண்பு பண்பு தமிழர்கிட்ட என்று சொல்லி நீ விதைக்காத உன்னை பார்த்து நாளைக்கு டக்ளஸ் தேவானந்தா கருணாவோடையும் மாண்ப பண்ப என் ஈழத்தமிழர்கள் காட்டுவாங்கள். தமிழகத்துல எங்களுக்கு மிகப்பெரிய துரோகி கருணாநிதி குடும்பம். அவனிட்ட நீ மாண்பையும் பண்பையும் காட்டுன்னு சொல்லிட்டு, அதுதான் தலைவர் கொள்கை, விடுதலை புலிகள் கொள்கை என்று சொல்லி நீயும் உன் தம்பி மேலும் என்னுடைய ஈழத்தமிழர்களுக்கு விதைக்காதீங்க.